எல்லாரும் பிளாக் ஹோல்னு சொல்கிறாங்க. பிளாக் ஹோல்னா என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்படி பிளாக் ஹோல்னா என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கிராவிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிராவிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து ஒரு சின்ன லைட்டு கூட அதுக்குள்ளே போக முடியாதாம். அந்த அளவுக்கு ரொம்ப டென்ஸாக இருக்குமா. ஸோ ஒரு லைட்டு கூட போக முடியாதுங்கிற காரணத்தினால அதுக்கு வந்து பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த பிளாக் ஹோல் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக் ஸ்டார் ஒரு அளவுக்கு இந்த இப்ப நம்ம சன் இருக்கு. சன்ன விட ஒரு 3 மடங்கு பெரிய ஸ்டார் அப்படி வச்சுக்கோங்களேன். அப்ப இமேஜின் பண்ணி பாருங்க. அது எவ்வளோ பெருசு இருக்கும்னு. அந்த அளவுக்கு பெருசா இருக்கிற ஒரு ஸ்டார் வந்து கம்ப்ளீட்டா அதோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சு, அதோட ஃபியூயல் முடிஞ்சு அப்படியே கொலாப்ஸ் ஆகும்போது, அது வந்து தன்னைத்தானே சுருக்கி உள்ளுக்குள்ள வந்து கிராவிட்டியோட இன்வர்டா சுருக்கி ஒரு ஹோல் மாரி ஃபார்ம் ஆகுது. இந்த டென்ஸான ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து உருவாகுது. சொல்றோம் அப்படின்னா, பிளாக் ஹோல்ன்னு சொல்றோம். ஆக்சுவலா அது வந்து ஒரு பெரிய ஸ்டாரு. சன் மாரி ஒரு 3 மடங்கா விட பெரிய ஸ்டாரு. 10 மடங்கா இருக்கலாம், இல்ல 50 மடங்கா இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாரு. அதோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சு தன்னைத்தானே அழிக்கும்போது ஒரு பெரிய கிராவிட்டி புல்லோட உருவாகுறனால, அத வந்து நம்ம பிளாக் ஹோல்ன்னு சொல்றோம். இப்ப இந்த பிளாக் ஹோல சுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்விசிபிள் பவுண்டரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் வந்து ஈவென்ட் ஹரிசான் அப்படின்னு பேர் குடுக்குறாங்க. அப்போ இந்த பிளாக் ஹோலோட மெயினான பார்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். இதில என்னதான் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து சிங்குலாரிட்டின்னு சொல்றாங்க. அந்த சிங்குலாரிட்டி அப்படின்னு அதில என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதோட சென்டர் பாயிண்ட்ட தான் வந்து சிங்குலாரிட்டின்னு சொல்றாங்க. அங்க வந்து ஒரு டென்சிட்டிக்கு வந்து அளவே இருக்காதாம். இன்ஃபினிட் டென்சிட்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க. டென்சிட்டினா அடர்த்தி. அடர்த்தி வந்து இவ்வளோ அடர்த்தி இருக்கு. இந்த பொருள் வந்து சாலிட் மெட்டீரியல் இவ்வளோ அடர்த்தி இருக்கு. தண்ணீல இவ்வளோ அடர்த்தி இருக்கு. காத்துல இவ்வளோ அடர்த்தி இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல. அந்த மாரி அந்த சென்டர் பாயிண்ட்ட நம்மளால சொல்லவே முடியாதாம். ஏன்னா வந்து அது வந்து இன்ஃபினிட் டென்சிட்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல வந்து எல்லா லாஸுமே ஃபெயில் ஆயிரும். எந்த பிசிக்ஸுமே வேலை செய்யாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு சொல்லியிருந்தோம்ல, ஈவென்ட் ஹரிசான்னு சொல்றாங்க அப்படின்னு அந்த பிளாக் ஹோல சுத்தி ஃபார்ம் ஆகுற லேயர். ஸோ அந்த லேயருக்குள்ள எந்த பொருள் போனாலும் எஸ்கேப் ஆக வாய்ப்பே இல்லையாம். அது உள்ள இழுத்துருமாம். அந்த பிளாக் ஹோல சுத்தி அக்ரீஷன் டிஸ்க்ன்னு ஒண்ணு இருக்கும். இந்த டிஸ்க்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கேஸஸு ஆ இந்த மாரி டஸ்ட்டு இந்த மாரி தான் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ட்ரில்லியன் கணக்கு ஆஃப் ஸ்பீட்ல ஃபாஸ்ட்டா சுத்திட்டு இருக்குமா, ரொம்ப ஹாட்டா இருக்குமா. அது வந்து ஒரு விதமான எக்ஸ்ரேஸ வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட கிராவிட்டி அண்ட் டைம் எஃபெக்ட் அத பத்தி சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதோட கிராவிட்டி வந்து ரொம்ப டென்ஸா இருக்கனால, அதுக்கு பக்கத்துல நம்ம போனோம் அப்படின்னா, நம்ம வந்து வேகமா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா தூரத்துல இருக்கிறவங்க நம்ம எர்த்லருந்து பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகுற மாரி இருக்கும். இந்த சென்ஸ் வந்து அங்க டைம் ஸ்பெண்ட் ஆகறக்கும், நம்ம இடத்துல டைம் ஸ்பெண்ட் ஆகறக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப அங்க நீங்க போய் 1 நாள் இருந்துட்டு வருவீங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் போயிரும். ஸோ இந்த மாரி ஐன்ஸ்டீன் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிங்கிற ஒரு கான்செப்ட்ல மென்ஷன் பண்றாரு. சயின்டிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து 2019ல வந்து ஒரு பிளாக் ஹோலோட பிக்சர் எடுத்து போடுறாங்க. அதுக்கு பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன் கேலக்ஸி M87 அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு ஆரஞ்சு க்ளோயிங் டோனட் மாரி இருந்ததாம். ஒரு நம்ம உளுந்த வடை இருக்குல்ல, அந்த மாரி ஒரு டோனட் மாரி சைடுல ஃபுல்லா ஆரஞ்சு கலர்ல க்ளோ ஆயிட்டு இருக்கு. சென்டர்ல வந்து பிளாக் கலர்ல ஹோல் இருக்கிற மாரி இருந்ததாம். இது வந்து ஈவென்ட் ஹரிசான் டெலஸ்கோப் அப்படிங்கிற டெலஸ்கோப்ல பார்த்துருக்காங்க. ஓவராலா ஒரு சிம்பிளா பிளாக் ஹோல் அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, அது வந்து ஒரு மாரி பெரிய அ ஒரு கொலாப்ஸ் ஆன ஒரு ஸ்டார். இன்னொன்னு வந்து அது கிராவிட்டி வந்து அங்க ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். 3வது வந்து லைட் கூட அதுக்குள்ள போனா திரும்ப வர முடியாது. 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டைமு, ஸ்பேஸு இதெல்லாம் வந்து அந்த இடத்துல பெண்ட் ஆகும். எல்லா இடத்துலயும் இருக்கிற மாரி சேமா இருக்காது. அந்த இடத்துல மாறும். ஸோ இதுதான் பிளாக் ஹோல பத்தின பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம சேனல்ல வந்து இந்த மாரியான வீடியோஸ் நெறைய போடுறோம். ஸோ வந்து நம்மள ஃபாலோ பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாரி நீங்க வந்து டாபிக் சஜெஸ்ட் பண்ணுங்க. நாம அத வந்து ரிசர்ச் பண்ணி அத நம்ம சேனல்ல போடலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.